அமித்ஷாவை சந்தித்த மறுநாளே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை பற்றிய என்ன தீர்மானம் எதிர்த்து கொண்டாடப்படுது. ஆமா, கொண்டு வந்தாங்க. அதிமுக தரப்புலையும் பேசினாங்க. அதிமுக தரப்பில் பேசியது யார்? கொறடா எஸ்பி வேலுமணி பேசினார். ஆமா, வேலுமணி தான் பேசினார். எந்த வேலுமணி பாஜக பக்கம் ஈர்ப்பு உள்ளவர் என்று நாட்டில் கருதப்படுகிறதோ ஓகே, அவரையே பேச வைத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. பேசியதில் விவரமாக அந்த மசோதாவை என்ன சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறது என்ற அளவுக்கு ஆழமாக பேசினாரா இல்லையா வேலுமணி? பேசினார். அதனால் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தங்கம் தென்னரசு மூலமாக என்ன முதலமைச்சர் சொல்லி, ஏங்க உங்களையும் கணக்காக வேற ஒருத்தர் பார்க்குறாங்கங்க, எச்சரிக்கையாக இருங்க சொல்ல வச்சாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சரும் இல்லை எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் கணக்கை நீங்கள் பாருங்கன்னு எடப்பாடி சொன்னோன்னே, எப்படியோ அவங்க உங்கள் கணக்கை தீர்மானிக்க விடாமல் வெளியே உள்ளவங்க, நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தான் என்று முதலமைச்சரே சொன்னாரா இல்லையா? அப்போ வெளியில் உள்ள ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு 2 பேர் கணக்கையும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத ஒத்துக்கிறாரா சிஎம்? அப்போ சிஎம்ஏ அதிமுக பாஜகவுடன் போய் சரணடைந்தது என்ற கருத்தை சொல்லலையே, மாற்று கருத்தை தானே சொல்லியிருக்காரு.